வணக்கம். புதுவை தனியார் ஹோட்டலில் உள்ளூர் தேவைகளுக்கான செயல்முறை திட்டங்கள் குறித்த பயிற்சி பட்டறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தனியார் ஹோட்டலில் உள்ளூர் தேவைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் அதனை சார்ந்த செயல்முறை திட்டங்கள் குறித்து பயிற்சி பட்டறை நடந்தது. இயக்குநர் துவாரகநாத் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அரசு கொறடா நேரு வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் திரளான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். நிறைவில் முனைவர் சுந்தர வடிவேலு நன்றி கூறினார். இதில் புதுவையின் வளர்ச்சிக்கு தேவையான ஆராய்ச்சி மற்றும் திட்டம் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒற்றுமையாக செயல்பட்டு கட்சியை வளர்க்க பாடுபடுவோம் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்ட நினைவு தின நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை அறிவித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து பேசுகையில் காந்திஜியின் அறப்போராட்டத்தால் 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடந்த போராட்டத்தில் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கையில் எடுத்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பலர் உயிரிழக்க நேர்ந்தது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவே இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது என்றும் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் எந்தவொரு செயலும் முறையாக நடைபெறவில்லை. கடந்த ஆண்டு நிதி பற்றாக்குறை என கூறி பணி நீக்கம் செய்தவர்களை இந்த ஆண்டு அதிக நிதி பெற்றும் பணியில் அமர்த்துவது பற்றி கூறவில்லை. மேலும் பல செயல்களால் என்ஆர் காங்கிரஸ் செல்வாக்கை இழந்து வருவதாகவும், எனவே காங்கிரஸ் சிறந்த எதிர்க்கட்சியாக ஒன்றுபட்டு செயல்பட்டு கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, முன்னாள் முதல்வர் டி.ஆர். ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் தேவஸ்தானத்தின் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை வீராம்பட்டினத்தில் எங்கும் நிறைந்த லோக மாதாவான பராசக்தியின் திருவுருவாய் கருணையுடன் உலக மக்களுக்கு அருள்பாலித்து எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனையுடன் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி போன்ற வழிபாடுகளும் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. விழாவில் திரளான பக்த கோடிகள் பங்கேற்று வழிபட்டு இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் விழாக்குழுவினர், கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் அருகே பிரபல ரவுடிக்கு ஊருக்குள் நுழைய தடை விதித்து சப் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை வில்லியனூரை அடுத்த கரிக்கலாம்பாக்கம் காலனியைச் சேர்ந்த தாஸ் என்கிற தேவதாஸ் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளது. ஆனால் பிரபல ரவுடியான தேவதாஸ் தற்போது சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் அவர் ஊருக்குள் இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிடும் என்றும் அவரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்றும் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தலைமையிலான போலீசார் சப் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து தாஸ் என்கிற தேவதாஸ் ஊருக்குள் நுழைய தடை விதித்து சப் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கரிக்கலாம்பாக்கத்தில் மர்ம நபர்கள் தாஸை கொலை செய்ய முயற்சி செய்தபோது அப்பாவி ஒருவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவையில் கோடை வெயிலுக்கு பிறகும் பருவமழை பெய்யாமல் மக்களை ஏமாற்றி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வானில் கருமேகங்கள் திரண்டு வந்த போதிலும் மழை பெய்யாமல் அவ்வப்போது குளிர்ந்த காற்று மட்டுமே வீசியது. ஆனால் நேற்று இரவு இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. மேலும் குளிர்ந்த காற்று வீசி வெப்பம் தணிந்தது. இதனால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மழை சில நாட்களாவது தொடர வேண்டும், அப்போதுதான் வெப்பம் தணியும் என்று மழையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இந்திய குழந்தை நல மருத்துவர்களின் தென்மண்டல மாநாடு நடைபெற உள்ளதாக மருத்துவமனையின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முகாம் குழுவின் சேர்மன் விஷ்ணுபட், தலைவர் சிவபிரகாசம், ஒருங்கிணைப்பு செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் ஜிப்மர் கலையரங்கில் இந்திய குழந்தை நல மருத்துவர்களின் தென்மண்டல மாநாடு நடைபெற உள்ளதாகவும்
அதன்படி குழந்தை மருத்துவத்தில் கணினியின் பயன்பாடு, பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான மருத்துவ ஆய்வின் செய்முறைகள், செயற்கை சுவாசம் மற்றும் பிராணவாயு அளிக்கும் வழிமுறைகள், மருத்துவர்களுக்கு யோகா பயிற்சி போன்ற பல்வேறு தலைப்புகளில் தொடர் மருத்துவர்கள் உரையாற்றினர். இதில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை வர்த்தக சபை நிர்வாகிகள் தகுந்த பாதுகாப்பு அளிக்கும்படி ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை வர்த்தக சபையினர் தலைவர் செண்பகராஜன் தலைமையில் ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 26ஆம் தேதி மாமூல் கொடுக்கவில்லை என்று மரவாடி உரிமையாளர் நரேஷ் பட்டேல் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி செய்தனர். அதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். ஆனால் வெடிகுண்டு வீசியவர்கள் மீதும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பணம் கேட்டு மிரட்டிய ரவுடி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் மாமூல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டுவதால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அச்சத்தில் உள்ளனர். இதே நிலை நீடித்தால் மக்கள் காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்து விடுவர். எனவே இதுபோன்று மேலும் சம்பவங்கள் நடக்கா வண்ணம் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட ஐஜி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டக்குழு சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில பிராந்திய இடஒதுக்கீடு எதிர்ப்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் ஆனந்தராமன் தலைமையில் விவேகானந்தா கோச்சிங் சென்டர் விசிசி நாகராஜன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் பாலா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி, பழங்குடியின தலைவர் ராம்குமார், மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் புதுவையில் நடைமுறையில் உள்ள முரண்பாடான பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், புதுவை அரசு குழு அமைத்து பிராந்திய இடஒதுக்கீடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலம் சேர்க்கை நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் போராட்டக்குழு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், போனஸ் கருணை தொகையினை உயர்த்தி வழங்கிட வேண்டும், 6வது ஊதியக்குழு அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு முதல் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்க தலைவர் கலைச்செல்வம் தலைமையில் துணைத் தலைவர் சுப்பிரமணி, அமைப்பு செயலாளர் சுந்தரலிங்கம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிறைவில் பொருளாளர் வேலாயுதம் நன்றி கூறினார். இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்கத்தினர் வருவாய்த்துறையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் பிரெஞ்சு ஆட்சி கண்ட புதுச்சேரி பிரெஞ்சு வம்சாவளி வந்த மக்களை புறக்கணிப்பதாகவும் இலவச மனைப்பட்டா கேட்டு வழுதாவூர் சாலை காந்தி நகரில் உள்ள வருவாய்த்துறையில் ஒன்று திரண்டு தலைவர் முனுசாமி என்கிற ஆதிகேசவலு தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் சங்க நிர்வாகிகள் பலர் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். தேசிய ஜூனியர் அட்டியாபட்டியா போட்டியில் பங்கேற்று முதலிடத்தை பிடித்து புதுவைக்கு பெருமை சேர்த்த வீரர்கள் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஜூன் மாதம் நடந்த 20 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற 25வது தேசிய ஜூனியர் ஆட்டியாபட்டியா போட்டியில் பங்கேற்று முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்ற மாணவர் மற்றும் மாணவியர் அணியினர் அகில இந்திய சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜான்சி ஆகியோர் ஆட்டியாபட்டியா சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது ஆட்டியாபட்டியா சங்க நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வீரர் வீராங்கனைகளுக்கு ஆளுநர் ஆசி வழங்கி பாராட்டி பேசினார். தேசிய தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பதை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ராஜா திரையரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ராஜா திரையரங்கம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்
கட்சி மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் மத்திய மாநில அரசுகள் தேச தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும், தேச விரோதிகளை தேசிய பாதுகாப்பு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை அரசூரில் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் அரசூரில் சிலர் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து குடிசை வீடு காட்டி வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் வீடுகளை காலி செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டும் அவர்கள் காலி செய்யாமல் இருந்ததால் பொதுப்பணித்துறையினர் போக்லைன் இயந்திரம் மூலம் வீடுகளை இடித்து அகற்றினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், தாங்கள் வீட்டில் இல்லாமல் பணிக்கு சென்றிருந்தபோது வீட்டை இடித்துவிட்டதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை வெள்ளிக்கிழமை முதல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.